வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அகப்பட்டு கொண்டாரையா திம்மட்டி பட்டர் என ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை இன்றைய பரபரப்பான பேசுபொருளுக்காக, அதாவது டாபிக்குரிய ஒரு பேசுபொருளுக்காக சற்று மாற்றினால் அல் ஜசீராவிடம் மாட்டுப்பட்டாரையா ரணில் ஐயா என புது மொழியொன்றையும் உருவாக்கி கொள்ள முடியும். அவ்வாறான ஒரு நிலையை ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரியும் மாமனார் ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் நரிமூளை மரபணு கொண்டவரும் என்ற வர்ணிப்புக்குரியவருமான ரணில் விக்ரமசிங்கே பெற்றிருக்கிறார். அவர் நெற்றிக்கு நேரே மாட்டுப்பட்ட ஒரு விடயமாக அல் ஜசீராவின் அண்மைய செவிக்களம் மாறியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்ற இந்த செவியின் பக்கவாட்டு அதிர்வுகள் இன்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அரங்கிலும் அதிர்ந்து கொண்டது. அந்த வகையில் பெராரி வாகனங்களை ஓட்டும் உரிமம் குறித்த உதாரணத்துடன் தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியை ரணில் இந்த வாரம் எள்ளல் செய்த நிலையில் அல் ஜசீரா தொலைக்காட்சியிடம் அதே ரணில் மாட்டுப்பட்ட விடயத்தை இன்று ஒரு துருப்புச்சீட்டாக்கிய திசைகாட்டியின் அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்கா பிராரி வாகனங்களை ஓட்டும் உரிமம் கொண்டதாக தன்னைத்தானே பீட்டிக் கொள்ளும் பெருவித்தைக்காரனான ரணிலை அல் ஜசீரா என்ற வாகனம் மோதி வீழ்த்தி விட்டதாக எள்ளல் செய்ததுடன் அல் ஜசீராவின் செவியில் பைத்தியம் பிடித்தது போல ரணில் விக்ரமசிங்கே பிதற்றியதாகவும் எள்ளலை நீட்சிப்படுத்தினார். ரணில் பிதற்றியதாக பிமல் ரத்நாயக்கா மேற்பார்த்த ஜேவிபி கொண்டுள்ள கவலையொன்றும் தனிப்பட்ட ரீதியில் ரணில் விக்ரமசிங்கே குறித்தது அல்ல. மாறாக இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களின் பெரு உதிரப்பலி குறித்த விடயத்தில் ஸ்ரீலங்காவை ரணில் மாட்டுப்பட வைத்ததான விசனம் சார்ந்த விடயம் இது. ஏனெனில் முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலத்தின் போது அங்கு மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதையும் பேரழிவில் சிக்கிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உதவிகள் மறுக்கப்பட்டதையும் ரணில் இந்த செவியில் வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டார். அத்துடன் முள்ளிவாய்க்கால் பேரழிவில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை என்பதையும் ஒப்புக்கொண்டார். இது நிச்சயமாகவே அரசாங்கம் என்ற வகையில் ஜேவிபியினருக்கு சங்கடமான ஒரு விடயமாகிவிட்டது. ஏனென்றால் ரணில் ஒத்துக்கொண்ட இந்த விடயங்களுக்கு அரசாங்கம் என்ற வகையில் அவர்கள் தீர்வு வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடு வந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் ரணில் ஜேவிபியினரையும் ஒரு வகையில் மாட்டிவிட்டதாகவும் கருதி கொள்ள முடியும். ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் அண்மையில் போட்டு தள்ளப்பட்ட இலங்கையின் பாதாள உலக புள்ளியான கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பான வழக்கு இன்று ஆரம்பிக்கப்பட்டதால் அது தொடர்பான பரபரப்புகள் இலங்கை தீவின் ஊடகங்களில் இருந்தாலும் கொழும்பு ஊடகங்களை பொறுத்தவரை அல் ஜசீராவில் ரணில் திணறியது குறித்த செய்திகள் தான் பிளிட்ஸ்கிரிக்காக வலம் வருகின்றன. கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான முக்கிய சூத்திரதாரியும் அண்டர்வேல்ட் குயினுமான செவ்வந்தி என்ற 25 வயது பெண் தீவிரமாக தேடப்பட்டு வரும் நிலையில் என்னே நிலைமை பாருங்கள். செவ்வந்தியை தேடுவது போலவே தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை தமது காவல்துறையின் அதிஉயர் முகமும் ஐஜிபி எனப்படும் காவல்துறை மாதிபரான தேசபந்து தென்னக்கோனையும் தேடி வருகிறது. ஒரே நேரத்தில் பாதாள உலக குற்றவாளியையும் நாட்டில் இன்னமும் அதிகாரபூர்வ காவல்துறை தலைவராக உள்ளவரையும் தேடும் விந்தியான ஒரு நாடாக ஸ்ரீலங்கா தான் இருக்க முடியும். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அல்லது காவல்துறை மாதிபர் என்ற அடையாளத்தில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் நியமனத்தை எதிர்த்து 9 அடிப்படை மனித உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோன் நாட்டின் காவல்துறை மாதிபராக பணியாற்றுவதை தடை செய்து இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. தேசபந்து தென்னக்கோனின் பதவிக்கு இவ்வாறான ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக அவர் இன்னமும் அந்த பொறுப்பிலிருந்து நீங்கவில்லை. அதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தென்பகுதியான மாத்தறை நகரில் உள்ள நீதவான் நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த நிலையில் தென்னக்கோன் மாயமாகி இருந்தார். இப்போது மாயமாகிய தமது காவல்துறை உயர் முகத்தையும் தேட வேண்டிய பொறுப்பு காவல்துறையை சார்ந்து விட்டது. அந்த வகையில் பாதாள உலக புள்ளியான செவ்வந்தியை தேடுவதற்காக உருவாக்கப்பட்ட காவல்துறை குழுக்களைப் போல காவல்துறையின் உயர் அதிகாரியான தேசபந்து தென்னக்கோனையும் தேடும் வகையில் சில காவல்துறை குழுக்கள் ஈடுபட்டுள்ளன.
இப்போது செவ்வந்தியை தேடுவது போலவே தேசபந்து தென்னக்கோனின் தொலைபேசி பதிவுகளையும் அவர் தங்கியிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படும் இடங்களிலும் தாம் தேடுதல்களை நடத்தி வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கிறது. இலங்கையின் சட்டம் ஒழுங்கு சீத்துவக்கேடு இவ்வாறான ஒரு பரிமாணத்துக்கு சென்று விட்டதன் காரணமாகவோ என்னவோ கணேமுல்ல சஞ்சீவ போட்டு தள்ளப்பட்ட பின்னர் அந்த போட்டு தள்ளலை மையப்படுத்திய வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்துக்கு இன்று நேரடியாக கொண்டு சென்றால் புதிய பழிவாங்கும் போட்டு தள்ளுதல்கள் இடம்பெறக்கூடும் என்ற அச்சத்தால் இன்றைய விசாரணை ஸ்கைப் தொழில்நுட்பம் எனப்படும் மெய்நிகர் வழியில் நடத்தப்பட்டது. பாதாள உலக கும்பல்களின் போட்டு தள்ளுதல்கள் காரணமாக நீதிபதி இந்த முடிவை எடுத்துள்ள நிலையில் இவ்வாறான பரபரப்புகளை மீறி இலங்கையின் நெருக்கடிகளுக்கு யார் காரணம் என்ற தொனிப்பொருளை மையப்படுத்தி அல் ஜசீரா தொலைக்காட்சி லண்டனில் வைத்து ரணிலை கண்ட செவி பலமான அதிர்வுகளை உருவாக்கி வருகிறது. தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலி சார்ந்தும் இலங்கையின் பெரும் வீழ்ச்சிக்கு காரணமான ராஜபக்ச அதிகார மைய முகங்களை காப்பாற்றிய விடயம் சார்ந்தும் ஹெட் டு ஹெட் என்ற நிகழ்ச்சியை நடத்திய தொகுப்பாளரான மெஹதி ஹசனின் நெத்தியடி வினாக்களுக்கும் இந்த செவியில் இணைக்கப்பட்ட நிபுணத்துவ துறை சார்ந்தவர்களின் வினாக்களுக்கும் அதேபோல அரங்கில் இருந்த பார்வையாளர்களின் வினாக்களுக்கும் மிஸ்டர் கிளீன் என்ற விழிப்புக்குரிய ரணில் விக்ரமசிங்க திணறிய காட்சிகளை தெளிவாகவே காண முடிந்தது. இப்போது இந்த செவியில் தான் திணறியமை அம்பலப்பட்டுள்ளதால் அல் ஜசீரா நேர்காணல் குறித்து அதிருப்தி தெரிவித்து கருத்து தெரிவித்த ரணில் இந்த செவியை எடுத்த மெஹதி ஹசனுடன் இணைந்த 3 நிபுணர்களில் இருவர் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என வழமை போலவே கொழும்பின் அந்தகார முத்திரையை குத்தியுள்ளார். மெஹதி ஹசனுடன் இணைந்த 3 நிபுணர்களாக பிபிசி ஊடகத்தின் முன்னாள் ஸ்ரீலங்கா நிருபரும் ஸ்டில் கவுண்டிங் தி டெத் என்ற தமிழர்களின் உதிரப்பலியை மையப்படுத்திய நூலை எழுதியவருமான பிரான்சிஸ் கெர்சனும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினரான நிராஜ் டேவாவும் மனித உரிமைகள் அமைப்பான பேர்லின் நிர்வாக இயக்குனரும் லண்டன் சிட்டி பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளருமான மதுரா ராஜரட்னம் ஆகியோர் இருந்த நிலையில் இந்த குழுவில் விடுதலை புலிகளின் ஆதரவு குழுக்களுடன் தொடர்பு கொண்ட இருவர் இருப்பதை தான் கண்டுபிடித்ததாக துப்பறியும் சாம்பு பாணியில் ரணில் விக்ரமசிங்க கூறிக்கொண்டார். இந்த விவாதத்தில் இலங்கை மனித உரிமை ஆணையகத்தின் முன்னாள் ஆணையாளரான அம்பிகா சற்குணநாதன் இணைந்து கொள்வார் என தனக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் விடுதலை புலிகளின் ஆதரவு குழுக்களுடன் தொடர்பு கொண்ட இருவர் அதில் இருப்பதை தான் கண்டுகொண்டதாக குறிப்பிடும் ரணில் தமிழர்களின் உதிரப்பலியை மையப்படுத்தி இவ்வாறான முக்கிய செவிகளில் அடிவாங்கிக் கொள்ளும் சிங்கள தேசத்தின் அரசியல்வாதிகள் கூறிக்கொள்ளும் நொண்டிச்சாட்டையும் அக்மார்த்தனமாக கூறிக்கொண்டார். அதாவது தனது நேர்காணல் அல் ஜசீராவால் வெட்டி ஒட்டப்பட்டதான குற்றச்சாட்டு இது. அல் ஜசீரா தன்னை 2 மணி நேரம் நேர்காணல் செய்த போதும் இறுதியில் அது 1 மணி நேர பகுதியை மட்டுமே வெளியிட்டதாகவும் தனது பதில்களின் முக்கிய பகுதிகள் வெட்டப்பட்டதாகவும் ரணிலின் விசனம் வெளிப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நேர்காணல் ஆரம்பித்த 8 நிமிடங்களில் அதிலிருந்து வெளியேறப் போவதான ஒரு மிரட்டல் தந்திரத்தை எடுத்துவிட்ட ரணில் வேறு வழியின்றி இறுதியில் ஒரு சூடான செவ்விக்களத்துக்குள் இழுக்கப்பட்டார். இந்த நேர்காணலை பார்க்கும் ஒருவர் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் ஊழல் முறைகேடுகளை கண்டுகொள்ளாமல் இருந்த விடயங்களை மையப்படுத்தி தொடுக்கப்பட்ட சில வினாக்களுக்கு ஸ்ரீலங்காவில் 6 முறை பிரதமராகவும் மூத்த அரசியல்வாதியாகவும் முன்னாள் தலையாரியாகவும் இருந்த அதே ரணில் தட்டு தடுமாறியதையும் சப்பைக்கட்டு வினாக்களை பதிலளிக்க தலைப்படுவதையும் தெளிவாகவே நோக்க முடிந்தது. இலங்கையில் ராஜபக்ச அதிகார மையத்தை வீழ்த்திய அறகலைய போராட்டம் கோரிய அடிப்படை மாற்றங்களை ரணில் தடுத்ததாகவும் ராஜபக்சக்களை அவர் காப்பாற்றிக் கொண்டதாகவும் வினாக்கள் தொடுக்கப்பட்ட போது அதனை ரணில் மறுத்து கொண்டார். குறிப்பாக ராஜபக்சக்களின் முக்கிய அதிகார தலையாக இருக்கக்கூடிய டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்சவை தான் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்பதையும் ரணில் சொன்னார். அத்துடன் 2019 இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுடன் ஆட்சிக்கு வர இருந்த தரப்புக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ரணிலின் ஆட்சி காலம் நம்பக தன்மையுடன் விசாரிக்க தவறிவிட்டதான குற்றச்சாட்டுக்களையும் ரணில் மறுத்து கொண்டார். கோட்டாபாய மீது ஏன் வழக்கு தொடரவில்லை என வினாவப்பட்ட போது இலங்கையின் சட்டத்துறையில் ஒருவர் மீது வழக்கு தொடுப்பதா இல்லையா என்பதை முடிவு செய்வது அரசியல்வாதிகள் அல்ல எனவும் நாட்டின் சட்டமா அதிபர் தான் என்றும் அவர் சொன்னார். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நாட்டின் சட்டமா அதிபர்கள் எல்லாம் அரசியல் பின்னணியுடன் தான் அந்த பதவிக்கு முன்னகர்த்தப்படுவது வேறு விடயம். 2022 அறகலைய கிளர்ச்சிக்கு பின்னர் பதவியில் இருந்து விலகிய கோட்டாபாய ராஜபக்ஷ ஒரு கட்டத்தில் நாடு திரும்பிய போது அவரை கைது செய்யாமல் நாட்டுக்குள் சுலபமாக திரும்ப அனுமதித்தமை குறித்து வினவப்பட்ட போது கோட்டாபாய மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை என்னும் போது அவரை எவ்வாறு கைது செய்ய முடியும் என ரணில் திருப்பி கேள்வி எழுப்பிக் கொண்டார்.
இலங்கையை நாசகாரமாக உலுக்கிய 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க திருச்சபை முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் முட்டாள்தனமானவை எனவும் இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் ரணில் சொல்லிக் கொண்டார். ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் முட்டாள்தனமாக கருத்துக்களை வெளியிடுகின்றாரா என கேள்வி தொடுக்கப்பட்ட போது ஆமென அதற்கு பதிலளித்தார் ரணில். உயிர்த்த ஞாயிறு நாசகார தாக்குதல்களை மையப்படுத்திய ஒரு சுயாதீனமான விசாரணைக்கு ரணில் விக்ரமசிங்க உடன்பட மறுத்ததாக ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித் விசனப்பட்ட நிலையில் ரணிலின் இந்த எதிர்வினை வந்தது. செவ்வியின் ஒரு கட்டம் தமிழர்களின் பெருகுதிரப்பலி மீது திரும்பிய போது அந்த இடத்தில் ரணில் தட்டு தடுமாறினார். எனினும் 2009 முள்ளிவாய்க்கால் பேரளவில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு நீதி வழங்கப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட அவர் எந்த சமூகங்களுக்குமே நீதி வழங்கப்படவில்லை எனவும் சொல்லிக் கொண்டார். முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு உதவிகள் தடுக்கப்பட்டதையும் சில மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதையும் அவர் ஏற்றுக்கொண்ட போதிலும் மருத்துவமனைகள் மீது ஆட்லறிகள் எனப்படும் தொலைதூர பீரங்கி தாக்குதல்கள் இடம்பெற்றதான குற்றச்சாட்டுக்களை மறுக்கும் வகையில் தான் அவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்ல மாட்டேன் என்றார். அமெரிக்காவால் போர்க்குற்றவாளியாக அடையாளப்படுத்திய ஜெனரல் சவேந்திர சில்வாவை ஸ்ரீலங்காவின் படைத்துறை தலைவராக மீண்டும் நியமித்தமை குறித்து எழுப்பப்பட்ட வினாவுக்கு தேர்தல் காலத்தில் இராணுவ தளபதிகளை மாற்றக்கூடாது என்பது நாட்டின் நடைமுறை என சப்பை கட்டு பதிலை சொல்லிக் கொண்டார் ரணில். இதற்கு அப்பால் 1980களின் பிற்பகுதியில் ரணில் ஒரு அமைச்சராக வசித்து வந்த பட்டலந்தா வீட்டு வளாகத்தில் சட்டவிரோதமாக சிங்கள இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைகள் மற்றும் கொலைகள் நடந்தமை ரணிலுக்கு தெரியுமென இது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட நிலையில் இந்த விடயங்களையும் ரணில் மறுத்துக் கொண்டார். செவ்வியின் ஒரு கட்டத்தில் தனக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் செயற்பட்டதாகவும் தன்னை பதவி நீக்கம் செய்ய அது முயன்றதாகவும் அவர் குற்றம் சாட்டிக் கொண்டார். தன்னை பதவி நீக்கம் செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையில் செயற்படும் சில அரச சார்பற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி வழங்கியதாகவும் தான் அரசு தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற அழுத்தம் குறித்த அமைப்புகள் ஊடாக வழங்கப்பட்டதாகவும், ஆனால் ஒரு கட்டத்தில் அதே ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த மனிதர் என தன்னை பாராட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். மனித உரிமைகள் தொடர்பான வினாவுக்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க இலங்கை விடயத்தில் அனைத்துலக மன்னிப்பு சபை மதிப்பிழந்து விட்டதாக சகட்டு மேனிக்கு ஒரு பதிலை சொன்னார். ஆக மொத்தம் ரணில் அல் ஜசீரா அரங்கில் திக்கி திணறியமையும் பதிலளிக்க தவறியமையும் இலங்கையர்கள் மத்தியில் குறிப்பாக புலம்பெயர் தமிழ் சமூகம் உட்பட்ட பரப்பில் இன்றைய ஹாட் டாபிக் அல் ஜசீராவும் ரணிலும் என்பதை அடித்து சொல்லிவிடலாம். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து ஐரோப்பிய நிலவரங்கள் மீது பார்வையை திருப்பிக் கொண்டால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு நிலவரங்கள் இப்போது ஐரோப்பிய தலைவர்களை கடுமையாக உறுத்திக் கொள்வதால் இந்த விடயத்தை மையப்படுத்திய உச்சி மாநாடுகள் அடிக்கடி இடம்பெற்றுக் கொள்கின்றன. அந்த வகையில் ஐரோப்பாவில் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா நாடுகளின் தலைமையில் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் ஐரோப்பிய நாடுகள் தமது பாதுகாப்பு செலவினங்களை கணிசமாக அதிகரித்துக் கொள்ளும் வகையிலும் நேற்று ஒரு அவசர உச்சி மாநாட்டை நடத்தி அதில் இந்த விடயத்தில் உடன்பாடுகளை கண்டுகொண்டனர். நேற்று பிரசல்ஸில் இடம்பெற்ற உச்சி மாநாட்டில் 26 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனின் சுதந்திரம், இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு அழைப்பு விடுக்கும் உடன்பாட்டில் ஒப்பமிட்டனர். ஆனால் இந்த விடயத்தில் ஹங்கேரி மட்டும் முரண்பட்டு நின்றது. எனினும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 தலைவர்களும் தமக்கிடையில் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்க பில்லியன் கணக்கான யூரோக்களை அதற்காக அனுமதிக்கும் திட்டங்களுக்கு பச்சை கொடி காட்டிக் கொண்டனர். நேற்று நடைபெற்ற இந்த சிறப்பு மாநாட்டு அமர்விலும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டிருந்தார். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புடன் தனது உறவு அண்மைய நாட்களில் சிதைந்த நிலையில் தனக்கு ஆதரவளித்து வரும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு அவர் இந்த அரங்கில் நன்றி தெரிவித்தார். அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனை மையப்படுத்தி ஒரு கட்டாய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உக்ரைன் மீது திணிப்பதற்கு முன்னர் ஐரோப்பிய நாடுகள் இந்த அவசரமான நகர்வை எடுப்பது தெரிகிறது. இதே சமகாலத்தில் வாஷிங்டனில் வைத்து அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்பும் ஒரு முக்கிய நகர்வை நேற்று வெளிப்படுத்தினார். ஐரோப்பிய தலைவர்கள் பிரசல்ஸில் கூடிய அதே வேளை ட்ரம்பின் இந்த நகர்வு வந்தது. அந்த வகையில் நேட்டோ எனப்படும் வட அத்லாந்திக் பாதுகாப்பு அமைப்புக்குரிய அமெரிக்காவின் உறுதிப்பாடு மீது ட்ரம்ப் மீண்டும் கேள்வி எழுப்பினார். தமது சொந்த பாதுகாப்புக்காக போதுமான அளவுக்கு செலவினங்களை செய்யாத நேட்டோ உறுப்பு நாடுகளை குறிவைத்து இந்த கருத்தை தெரிவித்த அவர் தமது சொந்த பாதுகாப்புக்கு போதுமான அளவு நிதியை ஒதுக்கீடு செய்யாத நாடுகளுக்கு அமெரிக்கா உதவாது என்றார். குறித்த நாடுகள் முறையாக பணம் செலுத்திக் கொள்ளவில்லை என்றால் தான் அந்த நாடுகளை பாதுகாக்கப் போவதில்லை என்பது ட்ரம்பின் நிலைப்பாடாக வந்தது.
அத்துடன் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் பிரான்ஸ் அல்லது வேறு நாடுகளை அமெரிக்கா உதவிக்கு அழைத்தால் அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவி கொள்ளுமா என்பதில் உறுதிப்பாடு ஏதும் இல்லை எனவும் உதட்டை பிதிக்கினார். இறுதியாக பிரித்தானியாவில் இடம்பெற்று வரும் வீதி விபத்துகளில் தமிழர்கள் பலியாகும் சம்பவங்களும் தமிழர்கள் வாழும் பகுதிகளை மையப்படுத்தி இடம்பெறும் கத்திக்குத்து சம்பவங்களும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளன. கடந்த சில நாட்களில் வீதி விபத்துகளில் தமிழர்கள் கொல்லப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் லண்டன் பகுதியில் இழப்புகள் அடிக்கடி பதிவாகி வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் லண்டன் ரைசிலிட் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரு தமிழர் கொல்லப்பட்டார். அதன் பின்னர் ஹரோவில் இடம்பெற்ற இன்னொரு விபத்தில் ஒரு தமிழ் பெண் பலியானார். பேருந்து நிறுத்தத்தில் நின்ற இந்த பெண்ணை ஒரு வாகனம் மோதி இருந்தது. அதன் பின்னர் இந்த வாரம் மோடன் பகுதியில் இடம்பெற்ற ஒரு வீதி விபத்திலும் ஒரு தமிழர் பலியாகியுள்ளார். இதற்கும் அப்பால் தமிழர்கள் வாழும் சவுத் கரோ பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கத்திக்குத்தில் 3 சிறுவர்கள் காயமடைந்தனர். இந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக 16 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சவுத் கரோ தொடருந்து நிலையத்தின் முன்னால் செல்லும் நோர்த்ஹோல் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. பாதிக்கப்பட்ட மூவரில் 2 16 வயதுடைய சிறார்கள் எனவும் ஒருவர் 15 வயதுடைய சிறார் எனவும் காவல்துறை அறிவித்துள்ளது. 15 வயது சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வாக்குவாதத்தை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றது. நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்ற அதிர்ச்சி ஓய முன்னர் நேற்று மாலை ரைஸ்லி பகுதியில் உள்ள விக்டோரியா வீதியில் இன்னொரு கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றது. ஆணொருவர் இந்த கத்திக்குத்து சம்பவத்துக்கு இலக்காக இருந்தார். லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை எனப்படும் நோயாளர் காவு சேவையும் லண்டனின் ஏஆர் ஆம்புலன்ஸ் சேவை எனப்படும் உலங்கு வானூர்தியில் நோயாளர்களை காவிச் செல்லும் சேவையும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டன. சம்பவ இடத்தில் வைத்து அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்ட பின்னர் கத்திக்குத்துக்கு இலக்கான ஆண் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தமிழர்கள் வாழும் பகுதிகளில் அடுத்தடுத்து இவ்வாறாக வீதி விபத்துகளும் கத்திக்குத்து சம்பவங்களும் இடம்பெற்று வருவது லண்டன் வாழ் தமிழர்களை கவலை அடைய வைத்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.